தமிழகத்துல இது எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை தான் சார். இந்த சித்தாந்தம் சார்ந்த அந்த சித்தாந்தம் சார்ந்த திரைப்படங்கள் வந்தாலோ அல்லது புத்தகங்கள் வெளியிடப்பட்டாலோ அதற்கு தடை கோருவது என்பது ஒரு இயல்பாகவே நடந்துகிட்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறது ஒரு புறம் நம்ம ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானா, அல்லது அது உண்மைக்கு முற்றிலுமாகவே புறம்பாக வரக்கூடியதை நாம் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிறது பொதுத்தளத்துல பொதுமக்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியது தான். அது சினிமாவை பார்த்துட்டோம், நிறைய புத்தகங்கள் ஆகட்டும். அதே போலதான் இப்போ RSS பிராமணன் பெரியாரிஸ்டானேன் அப்படின்னு ஒரு புத்தகம் நலங்கிள்ளி அப்படிங்கக்கூடிய எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். அது 17ஆம் தேதி வெளியிடுவதற்காக அது ஆயத்தமாகி வருகிறது. அதற்கு கோவையைச் சேர்ந்த வக்கீல் அவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதை வெளியிடக்கூடாது, முற்றிலும் RSS போன்ற நூற்றாண்டு இயக்கம், சமூக சேவை செய்யக்கூடிய இயக்கம், தேசபக்தி கொண்ட இயக்கத்தையும் குறித்து தவறான கருத்துகள், பல கருத்துகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குது, அது மக்களிடையே ஒரு தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்திடும், அதனால இதை நீங்க பேன் பண்ணணும், இதை விநியோகம் பண்றதை தடை பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. இன்னும் பல்வேறு இந்து இயக்கங்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? தாவே கால பிராமணன் இருக்காங்களா? அமைச்சர், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பிராமணன், உணவுத்துறை வழங்கல் அமைச்சர் பிராமணர். அதிமுக பிராமணங்க இருக்காங்களா? நிறைய இருக்காங்க. திமுகவில் ஆதரவாளர்கள் சொன்னா நம்ம டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது எனக்கு SV சேகர் ஐயா ஞாபகத்துக்கு வர்றாரு. ஆமா. அப்போ பிராமணன்ல திமுக பிராமணன், அதிமுக பிராமணன், தாவேகா பிராமணன், அப்படி ஏதாவது ஒரு ஜாதி இருக்கா? அப்படி எந்த ஜாதி? பிராமணன்னா பிராமணன், ஹிந்துனா ஹிந்து, முஸ்லீம்னா முஸ்லீம், கிறிஸ்டியனா கிறிஸ்டியன், ஜாதியில செட்டியார்னா செட்டியார், நாடார்னா நாடார், முதலியார்னா முதலியார். அதான் RSS பிராமணன். RSS பிராமணன் ஒரு தலைப்பு போட்டாலே அந்த RSS காரர்னு கிடையாது. RSSக்குள்ள ஜாதிகள் பார்ப்பது இல்லை. ஹிந்து 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 அனைவரும் சகோதரர்கள் தான் RSS இதுவே. RSS பிராமணன் ஒரு தலைப்பு வைக்கிறாரு. அந்த தலைப்பு அந்த தலைப்பை RSS-ஐ இழிவு செய்வதாக இருக்கிறது. RSS-க்கு உள்ள போயிட்டு நான் பிராமணன், நான் செட்டியாருங்கிற வாய்ப்பே அந்த இயக்கம் கொடுக்காது. அப்போ முதல்லயே இவர் திட்டமிட்டு ஒரு உணர்வை கிளப்புவதற்காக RSS பிராமணன் அப்படின்னு போடுறார். சரி, பிராமணன் பெரியாரிஸ்டானேன்னு போட்டுக்குங்க, அது என்ன RSS பிராமணன்? அப்ப பிராமணனும் பெரியாரிஸ்டும் வேற வேறையா? அப்போ பிராமணன் பெரியாரிஸ்ட் இல்லையா? ஏற்கனவே எந்த பிராமணனும் பெரியாரிஸ்ட் இல்லையா? அப்படின்னு கமலஹாசன் பெரியாரிஸ்ட் தான். சினிமா துறையில் எத்தனையோ பிராமணங்க பெரியாரிஸ்ட் இருக்காங்க. அப்போ ஒரு பெரியாரிஸ்ட்னை காமிக்கிறதுக்கு ஒரு RSS தேவை, பெரியாரிஸ்ட்னை காமிக்கிறதுக்கு ஒரு பிராமணன் தேவை. அப்படி ஒரு புத்தகத்தை உணர்வு பூர்வமாக இவர் சொல்லியிருக்கிறானவே இவர் ஏமாத்த ஆரம்பிச்சிருக்கிறார். ஒன்று, அவர் பேர் நலங்கிள்ளின்னு இருக்குங்க. பொதுவாகவே எழுத்தாளர்கள் புனைப்பெயர் வச்சுக்கிறதா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி நல்ல தமிழ் பேர் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி பேர் எங்கேயாவது இருக்கான்னு நான் தேடிப்பேன். இன்னைக்கு சமுதாயத்தில் தமிழர்களே அப்படி வேற ஏதாவது பேர் வச்சிருக்காங்கன்னு தேடி தான் பார்க்கணும். அதுலேருந்து அவர் ஏதோ ஒரு வித்தியாசப்படுத்துகிறார் தன்னை என்பது தெரியும். அவர் பிறவலை எழுத்தாளர்னா, பிறவலை எழுத்தாளர்னு RSS அவரை கொண்டாடி இருக்குமே சார். அவர் RSSல இருந்ததாக நானும், அதாவது கோயம்புத்தூர்ல புக்கை ரிலீஸ் பண்ணாரு, மதுரையை சேர்ந்தவர்னு சொல்றாரு. மதுரையை சேர்ந்த என்னுடைய RSS நண்பர்கள் 8-10 பேருக்கு இன்னைக்கு காலையிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த செய்தி வந்ததுலேருந்து, யார் அந்த நலங்கிள்ளி, நானும் இத்தனை வருஷமா RSSல இருக்கேனே, எப்படி அவர் மீட் பண்ணாங்க போனேன், நானும் ஒரு பத்திரிகை துறையில இருக்கேன், நானும் இலக்கிய துறையில இருக்கேன், அவரும் ஒரு இலக்கியவாதி என்று சொல்கிறார், நான் மீட் பண்ணதே இல்லையே, சங்கத்துல இருந்து நான் எப்படி மீட் பண்ணாம, யாரு என்ன செய்தின்னு கேட்குறாங்க. இப்படியா அவர் RSSல இருந்தாராமா அப்படின்னு கேட்குறேன். ஆகையினால இல்லாத ஒன்றை இருந்ததாக காணும். அவர் ஏதோ ஒரு கற்பனை கதை விட்டு இருக்கிறார்.
என்று நமக்கு சந்தேகம் வருவதால் கோயம்புத்தூரை சேர்ந்த அட்வொகேட் சண்முகம் அவர்கள் சண்முகம் வழக்கு தொடுத்திருக்கார். சண்முகம் ஆர்எஸ்எஸ்னுடைய விபாக் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட். விபாக் கலரில் ஒரு விபாக் என்பது 3-4 மாவட்டங்களை சேர்ந்தது, 2க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை சேர்ந்த ஒரு அமைப்பு விபாக். அதில் இருக்கக்கூடிய சண்முகம் அந்த வழக்கை தொடுத்திருக்கிறார். இப்போ யாருக்கு புத்தகம் எழுத உரிமை இல்லை, யாருக்கு அதை பப்ளிஷ் பண்ண உரிமை இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நீங்க தஸ்லிமா நஸ்ரீன் எழுதினா உங்களுக்கு கோபம் வருதே. இன்னும் எத்தனை புத்தகங்கள் நீங்க தடவை இருக்கிறீர்கள்? சல்மான் ருஷ்டி அது வெளிநாட்டிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்கேயே அதே தான். அதனால இந்த கருத்து சுதந்திரம் புண்ணாக்குனாங்கலாம் என்கிட்ட வச்சுக்காது. நீங்க உங்க தலைப்பில் அயோக்கியத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள். அதைத்தான் நான் முதல்ல சொல்றேன். தலைப்புல நீங்க அயோக்கியத்தனம், தலைப்புல ஏதோ ஒண்ணு பெரிய ஆர்எஸ்எஸ்ல பிராமணர்களுக்கு எதிராக ஏதோ பெரிய சதி நடந்த மாதிரியும், ஆகையினால இவர் பெரியாரிஸ்டா வந்தது மாதிரியும். ஏன்னா நான் ஆர்எஸ்எஸ் ஹிந்து பெரியாரிஸ்டா வந்தேன்னு சொன்னா கூட எனக்கு புரியுது. என்ன அர்த்தம்? எனக்கு அங்கேயே ஜாதி வருது. ஆகையினால இது ஜாதி மத கலவரத்தை தூண்டும் புத்தகமாக இருக்கலாம். ஆர்எஸ்எஸ் மீது அவதூறு பரப்பும் புத்தகமாக இருக்கலாம். புத்தகம் வெளிவரட்டும், அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. இல்லைங்க, நாங்க இப்போதே கேஸ் கொடுக்குறோம், நீங்க ஆய்வு செய்து பாருங்கன்னு சொல்றோம். அந்த ரைட் எங்களுக்கு இருக்குல்ல. அதனால இது நியாயமான ஒரு கேஸை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கேஸை காவல்துறை சீரியஸாக எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். அந்த புத்தகம் வெளிவரக்கூடாது. 3வது உங்களுடைய கேள்வியும், நாம் மதத்தை பூட்டி விட்டு வெளியில வந்தால் என்ன ஆபத்து என்பதைத்தான் காமிக்கிறோம்.